ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் குடும்ப உறவுகளே, உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தும் விலகி நன்மைகள் நடக்கப் போகிறது. நீ மிக நாட்களாக எதிர்பார்த்தவை அனைத்தும் நிறைவேறப் போகிறது குழந்தையே. என் குழந்தைகள் பசியோடும் பட்டினியோடும் இருப்பதை ஒருபோதும் என்னால் சகித்து கொள்ள முடியாது. நான் ஒருபோதும் எதையும் விலையில்லாமல் இலவசமாக பெறுவதும் கிடையாது. சீர்தூக்கி பாராது நான் யாரிடமிருந்தும் தட்சிணை பெறப்போவது இல்லை. எதிர்காலத்தில் கணிசமான அறுவடை செய்வதற்கே நீ இப்போது கொடுப்பதன் மூலம் விதைத்து கொண்டு இருக்கிறாய். அதை மறந்து விடாதே. இந்த உலகம் உன்னை கைவிட்டாலும், உறவு உன்னை வெறுத்தாலும், பெற்ற பிள்ளைகளை பகைத்தாலும், அக்கம் பக்கத்தினர் உனக்கு எதிராக மாறினாலும், நான் எப்பொழுதும் உனக்காக என்றும் என்றென்றும் ஆதரவாய் இருப்பேன். ஒன்றை புரிந்து கொள். தினமும் ஓய்வில்லாமல் உழைப்பதால்தான் எல்லா இடத்திலும் உயரத்தில் இருக்கிறது கடிகாரம். தடைகளை தட்டி கழிப்பதை விட தகர்த்து விடுவதுதான் புத்திசாலித்தனம். 1000 பேரிடம் நீ யோசனை கேள், ஆனால் முடிவை நீ மட்டுமே எடு. நாம் யார் தெரியுமா? பேராசை பிடித்த நன்றி கெட்ட உயிரினங்களைத் தவிர வேறு இல்லை. நமக்கு தெரிந்ததெல்லாம் கேட்பதும் கெஞ்சுவதும் மன்றாடுவதும் தான். நம் விருப்பம் நிறைவேறியதும் ஒரு சில நன்றி வார்த்தைகளை கூறிவிட்டு நகர்ந்து விடுவோம். ஆனால் பாபா யார் தெரியுமா? நமது இரக்கமுள்ள கருணையுள்ள தந்தை. அவர் தனது பக்தர்களை கைவிடுவதே இல்லை. அவர்தான் நம் வாழ்வின் சக்தி, நாம் வாழ்வதற்கான காரணம். அவரின்றி நாம் ஒன்றுமே இல்லை என்று எண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளையும் நன்றியுடன் கூடிய தூய்மையான ஒரு பிரார்த்தனையோடு தொடங்கி அதிலேயே முடிக்கவும் வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் பாபா உன் மீது காட்டும் சிறிய பெரிய கருணைக்காக நன்றி சொல். வாழ்வில் என் முடிவில்லாத கருணைக்காக பிரார்த்தனை செய்தால் மேலும் நீ அதிகமாக பெறுவாய். உன் உள்ளத்து ஆசைகளை நான் அறிய மாட்டேனா? நான் உன் உள்ளத்தில்தான் வசிக்கிறேன். நீ ஆசைப்படுவது எனக்கு நன்றாகவே தெரியும். எதையும் என்னிடம் நீ கேட்க வேண்டாம். நீ கேட்டுதான் நான் செய்ய வேண்டுமா? கேட்டால் கேட்பது மட்டும்தான் கிடைக்கும். கேட்பதால் என்னுடைய ஆசீர்வாதங்களை நீ கட்டுப்படுத்துகிறாய். எனது ஆசீர்வாதங்களுக்காக மட்டுமே பிரார்த்தித்து எனக்காக நன்றியோடு இரு. துன்பங்கள் உன் அருகில் நெருங்க நெருங்க நீ உன் கர்மாவை கழித்து கொண்டே வருகிறாய். அப்படித்தான் உன்னை நான் பார்க்கும் நேரத்தையும் நீ உணர்ந்தாய். உன் மனமானது இப்போது கந்தல் கோணியாக உள்ளது. ஆனால் நீ கவலைப்படாதே. உன் மனம் படும் வேதனையில் விரைவில் நீ தங்க ஜரிகை கொண்ட வாழ்க்கையில் நுழையப் போகிறாய். இது என் பிள்ளைக்கு உன் சாய் தேவா செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம். வாழ்வில் நிறைவும் மன நிம்மதியும் எப்போதும் நிரம்ப வாழ்வாய். என் ஆசீர்வாதங்கள் உனக்கு நல் வாழ்க்கையை அமைக்கும். தாங்கி பிடிக்க தாயாய், தூக்கி நிறுத்த தந்தையாய் உன் சாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு?